லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு சித்தனன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு காவல் ஆணையரை, அதுவும் சென்னை பெருநகரத்துடைய காவல் ஆணையரை அவ்வளவு எளிதாக மாற்ற மாட்டாங்க. ஆனால் மாற்றுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் சட்டம் ஒழுங்கில் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸுக்கோ லா அண்ட் ஆர்டருக்கோ ஏதோ கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அதனுடைய எதிரொலியாக இதை பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமாக அந்த மாதிரி இல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டுருச்சு, அதனாலதான் மாத்திட்டாங்க அப்படிங்கறதுல நான் உடன்படல. சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க மத்த மாநிலங்கள் அல்லது மத்த இதுல சமூகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் மோசமா இருக்கும். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஒரு அமைதியான ஒரு மாநிலம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரக்கூடிய யூபிஎஸ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு எங்க உங்களுக்கு போஸ்டிங் முதல்ல வேணும்னா வட இந்தியா சேர்ந்தவர்கள் எங்க மாநிலத்துல போஸ்டிங் கொடுக்க கேட்கல, எல்லாமே தமிழ்நாடு தான் வேணும்னு கேட்கறாங்க அதிகமாக. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா தான் இருக்கு. நீங்க எல்லாம் பெருமைப்படணும். நல்ல மக்கள், நல்ல போலீஸ், நல்ல அரசாங்கம் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த டிரான்ஸ்பர்ல இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை என்பது ஒரு அனுதாபத்துக்குரியது, பரிதாபத்துக்குரியது. அவர் ஆஃப் லேட் நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறதுனால, அவர் முன்னாடி உள்ள லைஃப் எப்படி இருந்தா கூட இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு பச்சாதாபம் ஏற்படுகிறது, ஒரு இறக்கம் ஏற்படுது என்னும். ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை வைத்து அரசியல் கட்சிகள் குளிர்காய நினைக்கின்றார்கள். அனைவருமே இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு புகாரை நோக்கி சொல்லி கை நீட்டி சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படிங்கிறது அத்தனை பேருமே இர்ரெஸ்பெக்டிவ், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல. நீங்க சொன்ன அகில இந்திய கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் கூட பேசலாம்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இல்லையா? அதனால எல்லாமே இதுல அரசியல் தாங்க. இந்த விஷயத்துல அரசியல் தான் நல்லாவே தெரியும். இப்போ நீங்க பேசுறீங்க, உலகத்தை எல்லாமே தெரியும். இந்த கொலை நடந்ததுக்கான காரணம் என்ன, கொலை செய்தவர் யார், கொலையாளி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கொலை செய்யப்பட்டவர் யார், செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதான் செய்தவர்கள் யார், பின்னணி என்ன, இவருக்கு ஏற்கனவே இன்னொரு கொலையில தொடர்பு இருக்கா அப்படின்னா காவல்துறையுடைய விசாரணைக்கு உட்பட்டது. ஆனா உளவுத்துறை 3 முறை அலர்ட் கொடுத்தும் எல்என்ஓ அதை ஃபாலோ பண்ணல அப்படின்ற பிரச்சனை சொல்லப்படுது. இல்ல, அதுல ஒரு எப்படின்னா உளவுத்துறை வந்து 2-3 தடவை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம், அலர்ட் ஆருங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி அலர்ட் பண்றது என்பது உண்மை. அதனால உளவுத்துறை ஃபெயிலியர் எல்லாம் சொல்ல முடியாது இத கண்டிப்பாக. ஆனாலும் கூட எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் முழு பாதுகாப்பு என்பது காவல்துறையால் தர முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே இவர் மேல ஒரு 7 கேஸ் இருந்தது, 7 அக்யூட்ல ஆகி போச்சு. இவர் மேல ஹிஸ்டரி ஷீட் ரவுடின்னு இருந்தது. 2012 உயர் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போட்டு அந்த ஹிஸ்டரி ஷீட் ரவுடி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமும் நிறைய இவர் மேல த்ரெட் இருக்க போய், இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி இருக்க போய் சில வழக்குகள் இவர் தான் மூல காரணமாக இருந்தார் என்று சந்தேகப்பட போய் அவரே துப்பாக்கி உரிமை பெற்று துப்பாக்கி எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் பாதுகாப்பா கரெக்டா சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல போய் பாத்தீங்கன்னா 1991 முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புக்கு வரும்போது, தேர்தல் பரப்புரைக்காக வரும்போது 1000 போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்திருந்தாங்க ஒரு ஐஜி தலைமையில. டெல்லியில இருந்து எஸ்பிக்கு எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனாலும் கூட இவர்களையே மீறி அங்க அவர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். இப்போ 23 ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் 59 நிமிஷம் போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருந்தா கூட, ஒரு செகண்ட் பண்ணா கூட அங்க ஒரு விஷயம் பண்ணோம்னா ஒருத்தன் பண்ணிட்டு போயிருவான். அதனால போலீஸ் அவருக்கு 24 மணி நேரமும் ஒரு 10 போலீஸ் 3 ஷிப்ட் போட்டு தர முடியுமா? அந்த அளவுக்கு போலீஸ் இருக்கா? பொதுமக்களுடைய பிரச்சனையை அணுகுவதற்கே நேரம் இல்ல. அதனால இந்த ஒரு சம்பவம் அவர் பர்சனலா அலர்ட் பண்ணி அவரே எப்பவும் ஒரு 10 பேர் கூட வச்சிருப்பாரு. இதையே மீறி இந்த சம்பவம் நடந்து விட்டோம்னா அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது, ஆழ்ந்த அனுதாபத்துக்குரியது. அவர் இறப்பு வந்து மிக கண்டனத்துக்குரியது. இப்படி கொலை இருந்தாலும் கூட இதுல போலீஸ்ல போய் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு சொன்னோம்னா, இப்படிப்பட்ட ரவுடி கொலை நடக்கு, கூலிப்படை கொலை நடக்கு, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது நீங்க சொன்னா இதுக்கு யார் காரணம்? இந்த அரசியல் கட்சி இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு நரிவேஷம் போடக்கூடிய அரசியல் கட்சி இருக்கு பாருங்க. ஐயோ பாவம், எப்படி சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது, இப்படி அநியாயம் நடந்து போச்சு என்று சொல்றாங்களா? இதே அரசியல் கட்சிகள் நாங்க எங்க கட்சியில யாருமே நேஷனல் கட்சினா சரி, ரீஜனல் கட்சினா சரி, மாநில கட்சினா சரி, எங்க கட்சியில ரவுடியே நாங்க யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. ஹிஸ்டரி ஷீட் கிரிமினல் பண்ணிட்டு இருந்தா நாங்க சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி நாங்க எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ இவங்களுக்கு யாருக்குமே நாங்க தரமாட்டோம். இன்னையில இருந்து எங்க ரவுடி போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க பேச மாட்டோம், அரசியல் அழுத்தம் தரமாட்டோம். இது சத்தியம். நீங்க போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுங்க என்று அரசியல் கட்சிகள் ரவுடிகள் பயப்படுவாங்க. எந்த நடந்திருக்காது. ஓகே, அரசியல் கட்சிகள் இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரம் மரணத்திற்கு பிறகு வந்து அரசியல் ஆதாயம் தேடுகின்ற குற்றச்சாட்டையும் கூட முன் வச்சிருக்கீங்க. இணைந்து பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி.
லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்